உயிர்மெய் எழுத்துக்கள்ல காணாச்சா வரிசை மேலிருந்து கீழாக 18 எழுத்துக்கள் எழுதப்படுகிறது. இந்த 18 எழுத்துல வல்லினம் 6 எழுத்தும், மெல்லினம் 6 எழுத்தும், இடையினம் 6 எழுத்தும் ஆக 3 6 18 எழுத்துக்கள் உள்ளது. இப்ப கசட தபர இது வல்லினமாகும். கசட தபர வல்லினம். நனன நமன இது மெல்லினம். எரள வளல இது இடையினம் ஆகும். இப்ப இது 3 வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ ஒரு சிலருக்கு காணாச்சா மேலிருந்து கீழாக வரிசையாக எழுத முடியல அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா ரொம்ப எளிதாக இந்த வல்லினத்தை எழுதிட்டு வல்லினத்துல உள்ள ராவை எடுத்துட்டு ராவை தனியா வச்சுக்கணும். மெல்லினத்துல உள்ள ரெட்டை சொல்லி லாவை தனியா வச்சுக்கணும். ராவையும் நாவியும் தனியா வச்சுக்கணும். இப்போ இடையில காவுக்கு அடுத்தது நா, சாவுக்கு அடுத்தது நா, தாவுக்கு அடுத்தது நா, தாவுக்கு அடுத்தது நா, பாவுக்கு அடுத்தது மா. அதுக்கப்புறம் எரள வளல வரிசையா எழுதிட்டு கடைசியா ரா நா போட்டீங்கன்னா காணாச்சா வரிசை எளிதாக முடிந்துவிடும். சரி, இப்ப இந்த வல்லினம் எங்கிருந்து பிறக்கிறது? வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கிறது. வல்லினம் மார்பிலிருந்து பிறக்கிறது. இடையினம் கழுத்திலிருந்து பிறக்கிறது. மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்கிறது. ஆயுதம் தலையிலிருந்து பிறக்கிறது. இப்ப ஒவ்வொரு எழுத்துக்கள் இப்ப இப்பு, இம்மு, இட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இது உதடுகள் ஒட்டுவது, மேல் நாக்கு மேல் நாக்குல ஒட்டுவது, நுனி நாக்கு பல்லில் ஒட்டுவது, இந்த மாதிரி எழுத்துக்கள் உருவாவது அங்காப்பு பிறப்பு முறையாகும். அடுத்ததாக சொல் இலக்கணம் பற்றி பார்ப்போம்.